உறவுகளே வாங்கப்பா. நேற்று வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ப்பா. அதாவது வாழை மரம் கூட வாழை கன்றுகளை நல்லா வளர்க்குது. நம்ம வந்து 2 பிள்ளைகளை பெற்றோம்னா ஒரு பிள்ளைய நல்லா வச்சுக்கிறோம், ஒரு பிள்ளைய தெருவில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து வேறு யாரையும் கிடையாதுப்பா. யார் எப்படி போனால் தவலை, நாய் சந்தக்கடை நாய் தூக்கி போனால் தவலையா, அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. நான் வந்து என் குடும்பத்தை பற்றி தான்ப்பா பேசுகிறேன். அதனால் நம்ம பாடம் நம்ம பார்ப்போம் வாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க உறவுகளே. அதாவதுப்பா, என் வீட்டுக்கார் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல, இவருக்கு ஒரு 10 வயசு இருக்கையிலே அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால் இவர் தான் அவங்க வீட்டில் பாடுபட்டு ஒரு வீட்டை கட்டி வச்சுருக்காரு. பார்த்துக்கோங்க, வீடு கட்டி வச்சா ஓட்டு வீடு போட்டு வச்சுருக்காரு, செங்கல் அறுத்து சீரழிஞ்சு. அதுக்கடுத்து 1 ஏக்கர் வயக்காடு வேற வாங்கியிருந்தார். அப்படி வாங்கியிருக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, இவரோட தம்பிமார் என்ன பண்ணுறாரு, அந்த வயக்காடு எங்களுக்கு தான் வேணும், அந்த வீடு எங்களுக்கு தான் வேணும், உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா இவர் சரின்னு சொல்லிட்டு, அப்படியா சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்லும், இதெல்லாம் எங்கே வச்சு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து கோழிமேட்டில் வச்சு தான்ப்பா நடந்துச்சு. கோழிமேட்டில் வந்து வயக்காடு சேம்பரில் வச்சு 1990 நடக்கும் இப்படி. அப்போ வந்து 1000ங்களுக்கு 35 ரூபா அந்த காலகட்டத்தில் இந்த இதெல்லாம் நடக்கு. பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ நான் தான் என் மாப்பிள்ளைய மைய வச்சு மருந்தை வச்சு அப்படியே அங்கே இருக்க வேண்டாம், அந்த சல்காப்பறையில் இங்கே வந்து இரு அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தது மாதிரியும் வச்சது மாதிரியும் ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அவரை வந்து எப்படி முடுக்கி விட்டாங்கன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் உறவுகளே. அப்போ இவர் வாங்கின வயக்காட்டையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க, வீட்டையும் வச்சுக்கிட்டு நீ பிறந்த கூலிக்காக வேண்டி ஒரு 5000 கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 5000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ 5000 ரூபா கொடுத்துட்டு விறகுனூரில் வச்சு சொல்கிறாங்க, பெற்றவங்க வந்து பிறக்கலைன்னு பிறப்பாங்குழி எழுதி கொடுத்துட்டாங்க. பெற்ற தாய் நான் உன்னை பெறவே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு, பிறந்தவங்க உன் கூட நாங்கள் பிறக்கவே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி பிறப்பாங்குழி எழுதி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் சரி இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தார், புதூருக்கு வந்தார். இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து இருந்தாருப்பா. இப்போ இங்கே தான் இருக்கார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெத்த தாய் எப்படி நிரந்தரமாக பெத்த பிள்ளைய பெறலைன்னு சொல்லி வீட்டை விட்டு முடுக்கி விடுவாங்கன்னு எனக்கே தெரியல. இந்த பாருங்க, என் மகன் வந்து இளைய மகன் வந்து இப்போ 1 வாரமாக வேலைக்கு போயிருக்கா. என்னையால் அவளை விட்டுட்டு இருக்கவே முடியல. அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்குங்க இவர் கட்டி வச்ச வீட்டவே பிடிங்கிக்கிட்டு, இவர் வாங்கி வச்ச வயக்காட்டையும் வாங்கிக்கிட்டு, பெற்றதுங்க பெறலைன்னு சொல்லிட்டாங்க, பிறந்ததுங்க பிறக்கலைன்னு சொல்லிட்டாங்க, சொல்லி எழுதி கொடுத்து முடுக்கி விட்டாங்க. இதெல்லாம் என்ன ஒரு காலம்னு எனக்கே தெரியல உறவுகளே. அதனால தான் உங்ககிட்டலாம் யோசனை கேட்போன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க, இது நியாயமானு நீங்கள் தான் சொல்லணும் உறவுகளே. அது எப்படி பெத்த பிள்ளைய அப்படியெல்லாம் இருக்கிறவங்க ஏன் உறவுகளே பிடிக்காத பிள்ளைகளை ஏன் பெற்றுக்கிறாங்க சொல்லுங்கள்? பிடிச்ச பிள்ளைகளை மட்டும் பெற்று அவங்களுக்கு மாளிகை கோடை கோபுரம் என்ன எல்லாம் கட்டி அவங்கள நல்லா வளர்ந்தேற வாழ வைக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த பிள்ளைய பெறணும்? என் வீட்டுக்காரர் எதுக்கு பெற்றது? ஏன்னா இப்போ எங்கள் மாமியார் இல்லாட்டாலும் இப்போ தான் அந்த 36 வருஷத்துக்கு பிறகு 1990 நடந்தது இந்த இதெல்லாம். 1990லேருந்து இப்போ 2026 ஆயிடுச்சு. இப்போ தான் அதோட கேள்விக்கு இப்போ தான் எனக்கு ஒரு விடை தெரியுது உறவுகளை. ஏன்னா என் மகளை 1 வாரமாக விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. அந்த பெத்த தாய் வந்து நான் உன்னை பெறவே இல்லை, இந்த வீடும் என் பிள்ளைகளுக்கு தான் வேணும், இந்த வயக்காடும் என் பிள்ளைகளுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு பிறக்கலை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அப்போ எப்படி பெத்த தாய் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் முடுக்கி விடுறாங்க, இப்படியெல்லாம் தெருவில் விடுறாங்கன்னு எனக்கு தெரியல உறவுகளே. அதனால தான் அந்த உறவுகள்கிட்ட எல்லாம் கேட்போன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கேயாவது இப்படி நடந்திருக்க பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வந்து அவரை வந்து எங்கள் வீட்டில் வந்து இருன்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டே வரல. என்ன அவங்களாம் முடுக்கி விட்டாங்க. முடுக்கி விட்டதுனால இப்போ இங்கே இருக்கார். நாங்கள் அவரை வந்து தள்ளி நில்லுன்னு சொல்லலை, நாங்கள் நல்லா வச்சுக்கிறோம். என்ன அது மாதிரி. ஏன்னா எனக்கு இப்போ மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் உங்ககிட்டலாம் 36 வருஷத்துக்கு பிறகு இந்த இதில் கேட்போம், யூடியூப்பில் கேட்போம்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்கேயாவது இப்படி நடந்திருக்கான்னு பாருங்கள் உறவுகளே. பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நன்றி உறவுகளே.